சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னா கரன்சி மார்க்கெட், ஓகேங்களா. யூரோ யூஎஸ்டிடி இல்லை ஃபாரெக்ஸ் மார்க்கெட் செக் பண்ணிடலாம். ஸோ ஃபண்டட் அக்கௌண்ட் வேணும் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி இருக்கும், இங்கே இருக்கும். ஆக்சுவலாக கம்யூனிட்டி ஓப்பன் பண்ணி அப்படின்னா நம்ம ட்ரேட் பண்ணுற அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்கும். இது வந்து ரெஃபரல் லிங்க்கு தான். ஆக்சுவலாக ரெஃபரல் லிங்க்கு போய்ட்டு இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த கோடு கேட்கும். ஆல்ரெடி அது ரெஜிஸ்டர் ஆகிடும். இல்லை அப்படின்னா இந்த ரெஃபரல் கோடுன்னு இருக்குல்ல, அதை அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஸ்மால் ஒரு 5% டிஸ்கவுண்ட்டில் ஓப்பன் ஆகும் அக்கௌண்ட்டு. ஏதாவது டீட்டெயில் இருந்தால் மெயிலில் இருக்கும், இல்லை கமெண்ட் பாக்ஸுக்கும் கேளுங்க, ஓகேங்களா. ஃபாரெக்ஸ் மார்க்கெட் போய் இது பண்ணிடலாம். இந்த ஃபண்டட் அக்கௌண்ட்டுன்றது மெயினாக யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நல்ல ஸ்கில் இருக்குது, பட் வந்து ட்ரேடிங் எனக்கு இது பண்ண முடியாது அப்படின்றவங்களுக்கு இந்த அக்கௌண்ட்டு, ஓகேங்களா. இன்றைக்கி இது பார்த்துடலாம், கமாடிட்டியில் பார்த்துடலாம். யூரோ யூஎஸ்டிடி இல்லை ஐஎன்ஆர் யூஎஸ்டிடி. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு ட்ரேடிங் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணிவிட்டு மார்க்கெட் கொடுங்க. மார்க்கெட் போயிட்டிங்க அப்படின்னா நமக்கு இங்கே ஃபாரெக்ஸ், ஓகேங்களா. ஃபாரெக்ஸ் மார்க்கெட் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு கரன்சி பேர் வந்துடும். மேஜர் பேர்ஸ் போயிடலாம். ஏன்னா வந்து மூமெண்ட்டுன்ட்டு இருக்கும், அது மேஜர் பேர்ஸ் தான் கரெக்டாக இருக்கும். ஃபாரெக்ஸை பொறுத்த வரைக்கும் வால்டைல்னு இருக்கும்ல, அது வந்து இதில் கரெக்டாக இருக்கும், இந்த பேர்ஸில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், யூரோ யூஎஸ்டிடி, ஓகேங்களா. யூரோ யூஎஸ்டிடி கொடுக்குறேன். யூரோ யூஎஸ்டிடியில் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபுல் சார்ட்டு ஆக்சுவலாக 12 மந்த் சார்ட் கொடுக்குறேன், ஓகேங்களா. 12 மந்த் சார்ட்டில் மார்க்கெட் ஆல்ரெடி நமக்கு இங்கே உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். மார்க்கெட் என்ன பேட்டர்னில் இருக்குன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதாவது இதெல்லாம் சப்போர்ட் நமக்கு, ஓகேங்களா. அதாவது இந்த லோ டு இந்த ஹை, மறுபடியும் இந்த ஹை, இந்த லோ, இந்த ஹை, இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். மறுபடியும் இந்த இடத்துல வந்து நமக்கு பிரேக் அவுட் நடந்திருக்கு, ஓகேங்களா. ஸோ இங்கே என்னென்னா பிரேக் அவுட்டு. ஆக்சுவலாக இந்த பிரேக் அவுட்டில் மார்க்கெட்டு இங்கே ஒரு சைட்வேஸ் பேட்டர்னில் இங்கே வந்து என்ன இருக்குது, நமக்கு இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணியிருக்குன்றப்போ, அதாவது ஒரு ஹை போயிட்டு நல்ல ஒரு மார்க்கெட் வந்து சைட்வேஸ் மார்க்கெட்டு ஒரு ஹையிலேருந்து லோவை வந்துட்டு லோவை இந்த ப்ரீவியஸ் இதில் பிரேக் அவுட் ஆகிருக்கு. பிரேக் அவுட் ஆகிட்டு விக்கு ஆக்சுவலாக இந்த விக்கு இருக்குல்ல, ஸ்டாப் லாஸ் என்ட்ரி, இங்கே என்ன பண்ணியிருப்போம், அக்ரெசிவாக ஒரு என்ட்ரி போயிருப்பீங்க, பை என்ட்ரி போயிருப்பீங்க. பட் என்ன இருக்கும், மார்க்கெட்டு இங்கே வந்து நல்லா ஒரு டவுன் ஆகிட்டு ஒரு ஃபால் கொடுத்துட்டு மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இந்த ஸ்பேஸ் இருக்குல்ல உங்களுக்கு, இந்த மார்க்கெட்டோட இந்த இதை தான் என்ன சொல்லுவோம், அக்யூமுலேஷன் சொல்லுவோம், ஓகேங்களா. செல்லர்ஸ் இங்கேயே வந்து ஹெசிட் ஆகிருப்பாங்க. இங்கே வந்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு இங்கே பையர்ஸ் அக்ரெசிவாக உள்ளே போயிருப்பாங்க. மேக்ஸிமம் லாஸ் ஆகுறது வந்து இந்த அக்ரெசிவ் என்ட்ரியில். ஆக்சுவலாக இன்வெஸ்டாக இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு 100 ரூபா, இங்கே ஒரு 100 ரூபா இன்வெஸ்டாக இருக்கிறப்போ நமக்கு பிரச்சனை இல்லை, அக்ரெசிவ் என்ட்ரிவாக போகிறப்போ, ஓகேங்களா. இந்த ஹைலேருந்து மார்க்கெட் டவுன் ஆகிடுச்சு, இது வந்து சப்போர்ட்னு நினச்சி இங்கே என்ட்ரி எடுத்திங்கன்னா கூட இந்த இடத்துல ஒரு 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். மறுபடியும் இங்கே ஒரு 100 ரூபா இன்வெஸ்ட்டு, மறுபடியும் இங்கே ஒரு 100 ரூபா, இங்கே ஒரு 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறப்ப என்ன ஆகும், உங்களுக்கு ஆவரேஜ் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இதுவே வந்து இன்ட்ராடே பண்ணுறீங்க, இல்லைனா ஒரு பொசிஷன் பண்ணுறீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிறது 100 ரூபா தான் அப்படின்னா இங்கே 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன இருக்கும், ஒரு ஸ்மால் ப்ராஃபிட் தான் கொடுத்துருக்கோம், ஓகேங்களா. இன்னுமே நல்ல ஒரு ப்ராஃபிட்டு, அதாவது இந்த மாதிரி ஒரு ரேலிக்கு வெயிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது என்ன இருக்கும், மார்க்கெட் டவுன் ஆகிருக்கும், டவுன் ஆகிட்டு இங்கே வந்திருக்கும் உங்களுக்கு. இந்த 100 ரூபான்றது இங்கே ஃபுல்லாகவே மைனஸ் ஆகி ஒரு 80% ஒரு 70% கூட மைனஸ் ஆகிருக்கான்னு சான்சஸ் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், இந்த மாதிரி இடத்துல கரெக்டாக வந்து அக்யூமுலேஷன் பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. அதாவது எப்பயுமே வந்து மார்க்கெட் இதே ஒரு நல்ல ஒரு ஃபால் வந்ததுக்கப்புறம் சம்டைம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரே பை ட்ரெண்டில் இருக்கும். இந்த ரேலி இருக்குல்ல, இந்த மாதிரியே உங்களுக்கு பை ட்ரெண்ட் இருக்கலாம். சம்டைம் வந்து சைட்வேஸில் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு தான் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை யூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா. கால்குலேட்டிவாக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை யூஸ் பண்ணுவோம். அப்போது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை யூஸ் பண்ணுறப்போ ஒன்று ஸ்டாப் லாஸில் எக்ஸிட் ஆகலாம், இல்லை
கால்குலேட்டிவான ரிஸ்க் எடுத்துருக்கலாம் உங்களுக்கு. யூரோ யூஎஸ்டின்னு இல்லை, இந்த சார்ட் வந்து எல்லாத்துக்குமே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு கரெக்டாக இருக்கும். அதேமாதிரி ஹையர் ஹைலையும் என்ன பண்ணலாம், இங்கே ஹை ரீச் ஆகிடுச்சின்னொடனே நீங்கள் செல் என்ட்ரி கொடுத்தாலும் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிட்டு ஒரு ஆக்சுவலாக இங்கேயே வந்து என்ன இருக்கும், இந்த ஒரு கேண்டில் இருக்குல்ல, இது வரைக்கும் வந்திருக்கும், வந்துட்டு மறுபடியும் புஷ் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. நீங்கள் ஒரு பேனிக் கிரியேட் ஆகிடும். ஓகேங்களா, இது எல்லாமே மார்க்கெட்டில் இருக்கும், இதெல்லாம் அனாலிசிஸ் பண்ணி எடுக்கிறது தான். ஓகேங்களா. ஸோ அப்போது நம்ம இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை யூஸ் பண்ணணும். சேம் டைம் சப்போர்ட்டில் அக்யூமுலேஷன் பண்ணுறது பெட்டராக இருக்கும். எடுத்தோடனே வந்து அக்ரெசிவ் என்ட்ரியில் ஃபுல் அமௌண்ட்டும் இன்வெஸ்ட் பண்ணாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை தான் வந்து ஆவரேஜ்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஒரு 100 பை பண்ணிவிட்டு மறுபடியும் கம்மியாகிறப்போ ஒரு 2-3 டைம் நீங்கள் ஆவரேஜ் பண்ணுறது அக்யூமுலேஷன் பண்ணுறது. அக்யூமுலேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இங்கேருந்து டவுன் ஆன மார்க்கெட்டில் செல்லர்ஸ் எல்லாம் போயிடுவாங்க, மறுபடியும் பையர்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ ஆஃப்டர் வந்து இந்த ரேஞ்ச் பவுண்டில் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். இந்த மாதிரி ஒரு ரேலி நல்லா ஒரு ப்ராஃபிட்டபுளாக மூவ் ஆகும். ஓகேங்களா. ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த லோ இந்த ஹை. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், அடுத்த மார்க்கெட் எப்படி இருக்குன்றது அனாலிசிஸ் பண்ணிடலாம். இங்கே போய்ட்டு என்ன பண்ணுங்கள், இது டெண்டன்சி சூஸ் பண்ணுங்கள். இங்கே இருக்கிறது எல்லா லோவையும் எல்லா ஹையையும் மார்க் பண்ணிங்க. ஓகேங்களா. எல்லா லோவையும் ஐயும் மார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒரு 2 hours டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணிட்டு ஃபுல் சார்ட் கொடுங்க. ப்ரஷ்ஷு சூஸ் பண்ணிக்கிறேன். ப்ரஷ்ஷை சூஸ் பண்ணிட்டு ஃபுல் சார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியரான பேட்டர்ன் கிடச்சிரும். மார்க்கெட் வந்து